இந்த வாரில் வந்து யுஏஇக்கு தான் அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு ஈரான் கிட்டேருந்து. சவுதியை விட இஸ்ரேலை விட அதிகமான ஆமாம் அதிகமான ட்ரோன் அண்ட் மிசைல் தாக்குதலை சந்தித்தது வந்து யுஏஇ தான். மிடில் ஈஸ்டில் வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னா முதல்ல சவுதி தான், அதுக்கப்புறமா தான் மற்ற நாடுகள். ஆனால் சவுதிக்கு எதிராக பெருசாக தாக்குதல் நடத்தாமல் யுஏஇக்கு மட்டும் எதிராக பெருசாக தாக்குதல் நடத்திருக்கு ஈரான். அப்படின்னும் போது இதுக்குள்ளே ஏதாவது உள்குத்து இருக்குமோ? நமக்கு தான் வந்து கொஞ்சம் இக்கட்டான நிலைமை. நமக்கு சவுதியும் வேணும், யுஏயும் வேணும், பஹ்ரைனும் வேணும், கட்டாரும் வேணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இந்தியர்கள் இருக்கின்றார்கள், யாரையும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட முடியாது. இதுதான் முக்கியமான காரணம். ஆசிம் முனீர் வந்து எடுபடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து வெத்தலை பொட்டியை தூக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு சொன்னால், மறுபடியும் சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் நாம செத்தோம், பாகிஸ்தான் சரியடி விழும். நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பற்றி பேசவே மாட்டோம், அதெல்லாம் எங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவங்க இப்போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வரும்போதே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த பிளாக்கேடு வந்து நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதில் வேறு 2 ஷிப்பு போயிடுச்சு, 3 ஷிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஆயிலோட போனதை தட்டி தூக்கி போட்டார் ட்ரம்ப். இப்போ ஆயிலும் போச்சு, ஷிப்பும் போச்சு, காசும் போச்சு. இன்னைக்கு பாகிஸ்தான் கிரீடம் வச்ச மாதிரி எல்லாம் பேசினேன். அது கிரீடம் கிடையாதுடா, அவன் எடுபடி வேலை பார்த்து நிற்கிறான், கொரியர் வேலை பார்த்து. நிறைய பாராட்டுறாரு சார் பாகிஸ்தானை. சரி, என்ன பண்றது, அவர் தான் வந்து நோபல் பரிசுகள்லாம் எழுதினாங்க, அதுக்காக இதெல்லாம் பாராட்டக்கூடாதா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். நாட் 7 விட்டுட்டீங்களே? ஆமாம், இன்டெலிஜென்ஸ் நாட் 7 விட்டுட்டோம். ஓகே சார், இப்போ திடீர்னு இப்போ ஒரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், ஒபேக்லேருந்து, அதாவது ஆயில் ஆர்கனைசேஷன் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்லேருந்து திடீர்னு முக்கியமான கண்ட்ரியாக இருக்கக்கூடிய யுஏஇ வெளியே வந்துருச்சே சார். இது மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுமா? ஆயிலோட ப்ரைஸ் இதனால் டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டா? இல்லை விக்ரம், இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பார்க்குறாங்க. இது வந்து ஏதோ இந்த வாரில் வந்து யுஏஇக்கு தான் அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு ஈரான் கிட்டேருந்து. சவுதியை விட இஸ்ரேலை விட அதிகமான ஆமாம் அதிகமான ட்ரோன் அண்ட் மிசைல் தாக்குதலை சந்தித்தது வந்து யுஏஇ தான். ஸோ இதனால் வந்து அவங்க எடுத்த முடிவுன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான அஸ்திவாரம் முன்னாடியே போடப்பட்டு விட்டது. இந்த வார் வந்து அதை கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யுஏஇலேருந்து அவர் இங்கே ஒரு ஷார்ட் விசிட் வந்தார் தெரியுமா, ஒரு 40 மினிட்ஸோ என்னவோ இங்கே வந்து பிரதமரை சந்திச்சுட்டு போனார். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு போயிட்டு புட்டினை மீட் பண்ணார் அவர் வாருக்கு முன்னாடி. என்ன காரணம் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ரஷ்யா வந்து ஓபெக் ப்ளஸ்ஸில் இருக்கு, இது வந்து ஓபெக். ஸோ இது ஏதோ நடந்திருக்கு அப்போவே, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த வார் அப்படின்றது அதை ஸ்பீடப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொன்று, சவுதிக்கு எதிராக கூட பெரிய தாக்குதல், அதாவது அந்த மிடில் ஈஸ்டில் வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னா முதல்ல சவுதி தான், அதுக்கப்புறமா தான் மற்ற நாடுகள். ஆனால் சவுதிக்கு எதிராக பெருசாக தாக்குதல் நடத்தாமல் யுஏஇக்கு மட்டும் எதிராக பெருசாக தாக்குதல் நடத்திருக்கு ஈரான். அப்படின்னும் போது இதுக்குள்ளே ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. அங்கே வந்து சவுதி அண்ட் யுஏஇ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு தான் வந்து கொஞ்சம் இக்கட்டான நிலைமை. நமக்கு சவுதியும் வேணும், யுஏயும் வேணும், பஹ்ரைனும் வேணும், கட்டாரும் வேணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இந்தியர்கள் இருக்கின்றார்கள், யாரையும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட முடியாது. அடுத்தது சவுதி வந்து பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இவங்கள பார்த்தீங்களா, நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க, சிலுண்டி பயிலுவ மாதிரி. யுஏஇ என்ன பண்ணாங்க, ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க, பட் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம், ஒரு மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு. பெருசாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இராணுவ ஒப்பந்தம் அப்படின்ற லெவலுக்கு போகாமல் அப்படித்தான், ஆனால் பேர் அப்படி வேணாம் அப்படின்னு நம்ம நிறுத்திட்டோம். யுஏஇ, புட்டின், ரஷ்யா அவங்களுடைய ரிலேஷன்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போது யுஏஇ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து 5 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஓபெக் அப்படின்னும் போது இந்த கோட்டா சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த க்ரூட் ப்ரைஸ் ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு.
ஸோ அது மேலே போகணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற நாடுகளுடைய கோட்டா எல்லாரும் நீ இத்தனை % கட் பண்ணிக்கோ, நீ இத்தனை % கட் பண்ணிக்கோ அப்படின்னு குறைக்க சொல்லுவாங்க. அப்போ சப்ளை கம்மியாக இருக்கும்போது அது தேவை இருக்குதோ இல்லையோ இவங்க வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பிரெண்ட் ஏறிடும். சப்போஸ் விலை ரொம்ப ஏறிடுச்சு, அது மாதிரி எல்லாம் வாங்க கொஞ்சம் இதுவாகுது அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. விலை ஏறுது அப்படின்னும் போது அப்போ இது குறையும். அது டிமாண்ட் மறுபடியும் வந்து இதுவாதா இல்லை அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க குறைக்கிறாங்க, ஏன்னா ஏறும், இங்கே ஏற்றுறாங்கன்னா குறையும். இப்படி தான் போயிட்டுருக்கு. யுஏஇ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த கோட்டா நமக்கு ரொம்ப அதிகமாக குறைக்க சொல்கிறாங்க, இதில் இருந்தால் தானே இது. கட்டார் ஏற்கனவே போயிட்டாங்க, 2019 வெளில போயிட்டாங்க அவங்க ஓப்பக்லேருந்து. அதனால் நாமளும் வெளில போயிடலாம். ஸோ அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அது நம்ம கையில் தான் இருக்குது. யாரும் வந்து நம்மளை இந்த கார்டல் மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒபேக்ல இருக்கும்போது அவங்க சொல்கிற குவான்டிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், ரேட் அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஆமாம், ரேட்டுன்றது வந்து மார்க்கெட் ரேட்டு. பட் அந்த ரேட்டு ஏற்றுறதும் இறக்குறதும் இவங்களுடைய ப்ரொடக்ஷன். சண்டை வந்தால் அது தானாக ஏறிடும், அதுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த இதுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்க வேணாம் அப்படின்னு இப்போது ரஷ்யா எடுத்துக்காங்க, அவங்க ஓபக் ப்ளஸில் இருக்காங்க. ஆனால் அந்த உக்ரைன் சண்டை ஆரம்பித்த பிறகு $60 ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது ஓபக் ரேட்டும் கிடையாது, ஓபக் ப்ளஸ் ரேட்டும் கிடையாது, மார்க்கெட் ரேட்டும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. இவங்களா சொன்னது $60 அப்படின்னு. அது என்ன விற்றாங்க ஏது விற்றாங்க யாருக்கும் தெரியாது. ரைட்டு $60 அப்படின்னாங்க. இப்போ எந்த லிமிட்டும் கிடையாது, அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. மார்க்கெட் ரேட்டோட ப்ரீமியத்தில் விற்றுனுக்கிறாங்க, ஏன்னா டிமாண்ட் அதிகம் அப்படின்னு. அமெரிக்கா நல்ல காசு பார்த்துன்னுக்கிறாங்க. ஸோ இது வேற ஏதோ ஒரு அண்டர் கரண்ட் போயிட்டுருக்கு விக்ரம். அது இனிமே தான் வெளில தெரிய வரும். அண்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு காலத்தில் ஹோல்டு இருந்ததுமா. முதல்ல ஈஜிப்த், அதுக்கப்புறம் அதை விட்டு வந்தாங்க. அப்புறம் சிரியாவில் அவர் இது பண்ணியிருந்தாங்க, இப்போ அதையும் வந்து தூக்கி தள்ளி போட்டாங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்டில் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு ஹோல்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈரான் அதுக்கும் வந்து வெளிப்படையாக எதுவும் பண்ண முடியாது. சண்டை போடுற நாடுக்கு சப்போர்ட் அப்படின்றத விட அமைதியாக இருக்க பீரியடில் உங்களுடைய நட்பு நாடு எத்தனை இருக்குது, இதுதான் வந்து செல்வாக்கு, லிவரேஜ் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து இப்போ யுஏஇ அவங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக சவுதியை பகச்சிக்க போகிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. பட் யுஏஇ அப்படின்னும் போது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஈக்குவல் அப்படின்னும் போது ரைட், அப்போ நம்ம யுஏஇ சப்போர்ட் வச்சிங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்கானா நமக்கு இங்கே ரஷ்யா அப்படின்னு அவங்க நடுவில் ஊடாட பார்ப்பாங்க. அண்ட் யுஏஇயை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்க்குறாங்க. சவுதியை அடிக்காதவங்க நம்மளை மட்டும் இவ்வளோ போட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பக்கம் பாகிஸ்தானை ஒன்றும் பண்ணல, இந்த பக்கம் அஜர்பைஜானை ஒன்றும் பண்ணல ஈரான், மற்றவங்களெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாங்க எல்லாரையும். அதனால தான் என்ன பண்ணாங்க அவங்க அப்பா ஒரு 3 பில்லியன் குத்தமை எத்தனை வருஷம் ஆகுது திருப்பி கொடு அப்படின்னாங்க. இவங்க வந்து எங்கே போகிறது காசுக்கு? உடனே சவுதி நான் தரேன் அப்படின்னாங்க. கொடுத்துட்டு நீ சோல்ஜர் அனுப்பு, கூலிப்படையை அமைச்சிக்கிறாங்க. இப்போ ஈரான் வந்து யாரோட சண்டை போடுறாங்க? இப்போ சண்டை நின்றுக்குது, சவுதி எடுத்தானே சண்டை போடுறாங்க. இப்போ மறுபடியும் சண்டை நாளைக்கு ஆரம்பிச்சதுன்னா பாகிஸ்தானுக்காரங்க அங்கே தானே சண்டை போடணும். அப்போ இவங்க சும்மா இருப்பாங்களா? பின்பக்கம் இப்படி எட்டி உதைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இதுதான் முக்கியமான காரணம். ஆசிம் முனீர் வந்து எடுபடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து வெத்தலை பொட்டியை தூக்கிட்டு ஓடுறாரு அப்படின்னு சொன்னால், மறுபடியும் சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் நாம செத்தோம். பாகிஸ்தான் சரி அடி விழும். அங்கே இருக்க 13,000 பேர் சண்டை போட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா, ஏன்டா காசை வாங்கிக்கின்னு கூலிப்படையாக வந்துட்டு சண்டை போட மாட்டீங்களா? முதல்ல நீங்கள் போங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சவுதி சொல்லுவாங்க. அவங்க வந்து அங்கே சண்டை போட்டாங்கன்னா ஈரான் சும்மா இருப்பாங்களா? என்ன இன்னும் வந்து நட்பு நாடு உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பேசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சண்டை போட்டு நிற்கிறேன் அப்படின்னு பின்பக்கம் 2 குண்டை போட்டாங்கன்னா இவங்க என்ன ஆவாங்க? ஏற்கனவே பலுச்சிஸ்தானில் பிரச்சனை ஓடினுக்குது, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை ஓடினுக்குது. இப்போ ஒன்றா ஏதோ ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அமைக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க, அது வந்து ஒரு பேரளவுக்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இப்படியாவது இதை நிறுத்தி வைக்கணும்னு ஓடினுக்கிறாரு அங்கேயும் இங்கேயும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டு போகிற விஷயம் கிடையாது விக்ரம். ஒவ்வொன்றுத்துலேயும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. இங்கே எல்லாருக்கும் 2 முகம் அப்படின்ற மாதிரி 6 முகம் இருக்கவங்கலாம் கூட இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய ரெப்பர்கஷன் வேறு எங்கேயாவது இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம், ஈரானை அடிக்கிறாங்க அப்படின்னா அது சைனாவுக்கு வலிக்கிறது அப்படின்றதுக்காக தான் அடிக்கிறாங்க அப்படின்னு. அது புரிய மாட்டேது எல்லாருக்கும். சைனா சொல்லலாம், அது வேற சொல்லிட்டாங்க, அது பாருங்க நீங்கள் இன்னும் இது மாதிரிலாம் ஈரான் கிட்ட இதெல்லாம் பண்ணிங்கன்னா 100% டாரிஃப் போடுவோம் அப்படின்னு. உடனே சில பேர் கேட்குறாங்க, அது எப்படி சார், அதுதான் பிரசிடென்ட் வந்து டாரிஃப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அது வேற இது வேற.
நிறைய வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்து பைலா இருக்குது. அதில் எதையாவது ஒன்று பிடிச்சி, முக்கியமாக அந்த சூப்பர் 301 இருக்குது, அப்புறம் வந்து டம்பிங்னு இருக்குது, என்னென்னோ இருக்குது. எதையாவது ஒன்று வச்சு ஒரு டாரிஃபை போட்டுட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. முக்கியமாக நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ட்டாருன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்க. பாருங்கள், சீனா வந்து நம்ம நேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யுது, அதனால நான் டாரிஃப் போடுறேன் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இல்லை சீனா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு செனட் மெம்பரோ காங்கிரஸ் மெம்பரோ சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் போய் நிற்க வேணாம் அவங்க. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சைனாவை கண்டெயின் பண்ணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ சண்டையும் போட்டுனுக்கிறார் அவர். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பாகிஸ்தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சது சார்? ட்ரம்ப் அவர்கள் எதுவுமே ஒத்துக்கலையே என்ன ஈரான் சொன்னதை. விக்ரம், நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம் ட்ரம்ப் இதை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு. அது ரைட்டு. நம்ம அந்த எஃப்எஸ்பிக்கு கிடைத்த தகவல், ரஷ்யன் ஏஜென்சி, அது ட்ரம்ப் வில் நாட் அக்ரி டு திஸ் ப்ரப்போசல் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு ஈரான் வந்து இப்போ சரண்டர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பற்றி பேசவே மாட்டோம், அதெல்லாம் எங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவங்க இப்போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வரும்போதே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த பிளாக்கேடு வந்து நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இதில் வேறு 2 ஷிஃப்ட்டு போயிடுச்சு, 3 ஷிஃப்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஆயிலோடு போனதை தட்டி தூக்கி போட்டார் ட்ரம்ப். இப்போ ஆயிலும் போச்சு, ஷிப்பும் போச்சு, காசும் போச்சு. இப்போ சைனாவுக்கு ஆயில் போகிறது குறைஞ்சிடுச்சு, அங்கேருந்து காசு வர்றது குறைஞ்சிடுச்சு. இப்போ சம்பளம் போடணும். இன்னைக்கு 30ஆம் தேதிப்பா, நாளைக்காவது போடுவாங்களான்னு தெரியல. உலக தொழிலாளர் தினம் அன்னைக்கு கூட சம்பளம் போடலன்னா நல்லா இருக்காது. தே நீட் மணி. சரியான இடத்த பார்த்து அடிச்சிருக்கார் ட்ரம்ப். ஸோ எவ்வளோ நாள் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை புரிஞ்சுட்டதுனால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, வேணும்னா நல்ல ப்ரப்போசலோட வா அப்படின்ட்டார். அப்படியே முரண்டு பிடிக்கலாம், பட் வயா மீடியாவாக ஒரு சொல்யூஷனுக்கு வந்து தான் ஆனவங்க. இதில் ட்ரம்ப்புக்கு எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்போ நிறைய ஆயில் விற்குது, நிறைய விற்றுனுக்குறாங்க. ஆயில், கேஸு, எல்என்ஜி, எல்பிஜி அப்படின்னு சக்கப்பாடு போடுது. அப்படியே காசாக வந்து கொட்டுது, காசு மேலே காசு வந்து அப்படின்னு டான்ஸ் ஆடுறாரு ட்ரம்ப்பு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அரைகுறையாக வந்து ப்ரப்போசலுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். கம்ப்ளீட்டாக வாங்க தம்பி, பேக்கேஜ், அப்படியே ஹோல் பேக்கேஜாக வாங்க, பீஸ் மீல்லாம் இங்கே நடக்காது, எத்தனை நாள் ஒன்றாலும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சரி, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அவங்க வந்து எத்தனை நாள் ஒன்றா தாக்கு பிடிப்பாங்க. ஒன்றால் முடியுமா? முடியாதுல்ல. அதை புரிஞ்சு வச்சுட்ருக்காரு. ஸோ இஸ் டாக்கிங் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், பயங்கர ஸ்ட்ரென்த். அப்போது ஈரான் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்தே ஆக வேண்டும். பிளாக்கேட் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், மிசைல் செலவு கிடையாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செலவு கிடையாது, அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஃபியூல் போட வேண்டிய செலவு கிடையாது. அங்கங்கே கப்பலை நிறுத்தி வச்சுக்கிறாங்க, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஈரான் கப்பல் திரும்பி போ, அவ்வளோதான். மீறி சிலது வந்தது அப்படின்னா உடனே ஹெலிகாப்டரில் போய் இறங்குறாங்க, டப்புன்னு தூக்கிட்டு போடுறாங்க. ஒரு 1 மில்லியன் பேரல், 2 மில்லியன் பேரல் அப்படின்னா என்ன காசு ஆச்சு? ஒரு பேரல் வந்து 120, 140ன்னு சொல்கிறாங்க டாலர். அப்போ 1 மில்லியன்னா எவ்வளோ ஆச்சு யோசிச்சு பாருங்க. இலவசமாக வருது, அது விலையில்லாத க்ரூடு, சும்மா வருது, கப்பலோட வருது. கப்பலையும் நீங்கள் வச்சுக்கோங்க, எந்த காலத்துக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க? இப்போ அந்த கல்ஃப் ஆறும்போது ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80லேருந்து 8-9 வருஷம் சண்டை போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை நின்றது. இந்த கல்ஃப் வார் ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஈராக்கு அவங்களுடைய நிறைய 100-115 ஃபைட்டர் ஜெட்னு நினைக்கிறேன் ஈரானில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இத்தனைக்கும் எதிரி பஞ்சாயத்து ஓடி நிற்குது, இருந்தாலும் இல்லைங்க அமெரிக்கா அடிக்கிறாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சண்டை முடிஞ்சோடனே திருப்பி கொடுக்காம பார்த்தா இவங்க எடுத்துக்கினாங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ இவங்க வந்து எங்கள் ஷிப்பை கொடுன்னு, ஈராக்கோட ஏரோப்ளைன்லாம் ஆட்டையை போட்டல, அந்த மாதிரி உன் கப்பலில் நான் ஆட்டையை போட்டேன், தானிக்கு தீனி சரி போயிருந்து, அடா நம்ம கூட தெலுங்கு வருது அப்படின்றவாங்க அவங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் அமெரிக்கா இஸ் பீயிங் பெனிஃபிட்டட் விக்ரம். அதனால் அவருக்கு கவலையே கிடையாது. பிளாக்கேட் தான். ஒன்னால முடிஞ்சது நீ பார்த்துக்க, நீயா நான் ஹூ இஸ் டு பிளிங்க் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஈரான் ஹேஸ் டு பிளிங்க் ஃபர்ஸ்ட், தெர் இஸ் நோ டவுட் இன் இட். பட் இருந்தாலுமே இதில் மத்தியஸ்தம் பண்ண பாகிஸ்தானுக்கு நிறைய அடிபட்ட மாதிரி சொல்கிறாங்களே சார் எல்லாம். என்னங்க பண்ணுறது, நான் தான் சொன்னல வெத்தலை பொட்டியோட போயின்னு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாகிஸ்தான் கிரீடம் வச்ச மாதிரி எல்லாம் பேசினது, அது கிரீடம் கிடையாதுடா. அவன் எடுபடி வேலை பார்த்து நிற்கிறான், கொரியர் வேலை பார்த்து நிறைய பாராட்டுறாரு சார் பாகிஸ்தானை. சரி, என்ன பண்ணுறது, அவர் தான் வந்து நோபல் பரிசுகள்லாம் எழுதினாங்க, அதுக்காக இதெல்லாம் பாராட்டக்கூடாதா? இப்போ நம்ம கூட சொல்லுவோம், என்ன வேலைக்காரன்பா இவன், நல்ல வேலைக்காரன்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது ஒரு பெருமையா? அதுதான், அவ்வளோதான். வேற என்ன, அவங்க என்ன ஈக்குவல்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இவங்க ஒன்றா நினச்சிக்கலாம். அவர் கூப்பிட்டு சோறு போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் வேலைக்காரன் தான்.
அவ்வளோதான். அதுக்காக வேலைக்காரனை தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. அவங்க அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி உடனே சில பேர் வந்துடும், இன்னும் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு. அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ராஜா இல்லை. அவங்க சொல்கிறத செய்கிற எடுபடியாக தான் இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. மேபி அடுத்த ரவுண்ட் ஆஃப் பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது அது பாகிஸ்தானில் இல்லாமல் வேற எங்கேயாவது போச்சுன்னா அந்த நாட்டை ஆஹா ஓஹோன்னு போகிறாரு அவர் யாரை தான் புகழலை. இப்போது அசிம் முனீரே ஈரான் கிட்ட போய் என்ன சொன்னாராம், அது வேறுங்க, நீங்கள் சரண்டர்லாம் ஆவானாங்க, ஒரே ஒரு வார்த்தை, ட்ரம்ப் நல்லவர், அவருக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் மட்டும் எழுதிருங்க, அடுத்த நாளே சண்டை நிறுத்திட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த ஆள் செய்வோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னால் அப்படியே ஆஹா ஓஹோன்னு, அது வேற ஒரு வார்த்தை, அதை நான் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி அவர் செய்வாருங்க விசுவாசமா. அந்த வாலாட்டுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி செய்வாருங்க அப்படின்னா இவங்க அது ஒத்துக்கலை. வேற ஒன்றுமே பண்ண வேணாங்க, ஒரே ஒரு லெட்டருங்க, இவருக்கு நோபல் பரிசு கொடுங்க, ரொம்ப நல்லவருன்னு நீங்கள் சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் அதை பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், இஸ்ரேல் நெத்தன்யாஹூ நீ ரொம்ப கெட்டவன், இவன் தான் ரொம்ப நல்லவன், ஈரான் கமேனி வாங்க வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்பாரு. நெத்தன்யாஹூ நீ ஸ்டாமர் அவங்களெல்லாம் கூட்டின்னு கை தட்டுங்க அப்படின்னு கூட சொல்லுவார். ஓகே சார். அப்போ இப்போ இந்த இஸ்ரேலோட நிலைமை என்ன சார்? இப்போது இஸ்ரேலுக்கு லெபனானுக்கும் அந்த ஹெசபுல்லாவுக்கும் அவங்கெல்லாம் போகிற நிறுத்தி சீஸ்ஃபயர் ஓகேவா இருக்குதா? அது இப்போ 1 மாதம் ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இன்டெஃபினட்டாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெஸ்புல்லா டிஸ்பேண்ட் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஆர்ம்ஸ் இருக்கக்கூடாது, இதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம். மேபி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க நேராக குண்டு போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது விக்ரம். சைலண்ட்டாக பேஜர்லேருந்து பேஜார் கொடுக்குற வரைக்கும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், இது ஒரு விஷயமே கிடையாது. என்ன இந்த மீன் டைம் அவங்க ரீஆர்ம் பண்ணுறது, ரீக்ரூப் பண்ணுறது, அதை தடுக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு ஹெவி பாம்பிங் அப்படின்றது இல்லாமல் செலக்டடு பர்சனல் அட்டாக்ஸ் அதை மட்டும் அவங்க நடத்துவாங்க. அது சண்டையில் வராது, யாரோ மர்ம நபர்கள் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்வாங்க. இஸ்ரேலை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அமெரிக்காவில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க இஸ்ரேலை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க எவ்வளோதான் அழிச்சாட்டியம் பண்ணாலும் அமெரிக்காவில் அதை எதிர்த்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே சார். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ ட்ரம்ப் அவரில் சுட்டு கொள்றதுக்கான விஷயங்களும் நடந்ததே சார். அது இப்படி பார்க்கும்போது உலக லெவலில் நம்பர் 1 இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கே இந்த அளவுக்கு செக்யூரிட்டி லேப்ஸா? கரெக்டு. அங்கேயும் ராகுல் காந்தி மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தாருன்னா இன்னைக்கு யாரும் நடந்திருக்கிறதே வேற. ஆனால் அங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு எல்லாரும் உக்காந்திங்கன்னு அரசு செயலிழந்து விட்டதா அப்படின்லாம் யாரும் பேசலை. செக்யூரிட்டி லேப்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பிரசிடென்ட் அண்டு வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் மோஸ்ட்லி அவங்க யாரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்றதுனால அவங்க ஒன்றா இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தற்குறி லோன் வுல்ஃப் இந்த மாதிரி அங்கே அசம்பிள் பண்ணி கடகடன்னு சுட்டுக்கிறாரு அப்படின்னா இதில் வேற ஒன்று காமெடியாக சொன்னாங்க, எல்லாம் டேபிளுக்குள்ளே போகும்போது மேலே இருந்த சரக்கு பாட்டில் எடுத்துன்னு உள்ளே பூந்தாங்க. அந்த மாதிரி ரைட், அங்கெல்லாம் விசாரணை சீக்கிரமாக முடிஞ்சு தண்டனை வந்துடும். இங்கே மாதிரிலாம் உடனே ஐயோ அவருக்கு கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கெல்லாம் விசாரணை பண்ணணும், அவர் விடுதலை பண்ணணும்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது டக்குன்னு முடிஞ்சிடும். என்ன மோட்டிவ் சார்? இப்போ ஏதோ தெரிஞ்சுதானே அவர் ஏதோ ட்ரம்ப் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு பெருசாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாராம் அவங்க வீட்டுக்கு. விடுங்க, நிறைய பட்சிக்கிறாரு, பட்சவங்களையும் தற்கூறி இருப்பாங்க உலகம் முழுக்க அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளோதான், வேறு என்னத்தை சொல்கிறது. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான தெளிவாக ஒத்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.